வணக்கம். சினி மினிமணி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து பிரியப்பட்டு சொல்லி அவர் எப்படி விருப்பப்பட்டாரோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டியூனை வந்து ஒரு படத்துக்காக எம்எஸ் விஸ்வநாதன் போட்டார் அப்படின்ற தகவல் இருக்குல்ல, அது உங்களுக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட சம்பவம் உண்மையாகவே நடைபெற்றது. அது என்ன அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கே நல்லா தெரியும்ல, சிவாஜி சாருக்கு வந்து எம்எஸ் விஸ்வநாதன் சார் வந்து வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு. சிவாஜி வந்து விஸ்வநாதனை வந்து வாடா போடானே சொல்லுவார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் எம்எஸ்வியை பார்த்த சிவாஜி ஒரு நாள் விசுங்க வாடான்னு, டேய் ஒரு விஷயம், கிளிஃப் ரிச்சர்டுன்னு ஒரு ஆளை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கியாடா அப்படின்னு சொல்லி சிவாஜி சார் கேட்டிருக்காரு. எம்எஸ்வி சொல்லியிருக்காரு, இல்லை எனக்கு அப்படிப்பட்ட ஆளை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி. கிளிஃப் ரிச்சர்டுன்றவன் உலக புகழ்பெற்ற பாடகண்டா. அவன் வந்து இங்கிலாண்டில் இருக்கான், அந்த ஆள் இங்கிலீஷ்காரன், லண்டனில் இருக்கான். அவன் வந்து பிறந்தது இந்தியா, இங்கே பிறந்துட்டு அங்கே போய் செட்டில் ஆயாச்சு. சிவாஜி சார் சொல்லியிருக்காரு, அவன் பாட்டை நான் நிறைய கேட்டிருக்கேன். கிளிஃப் ரிச்சர்டுக்கு கிட்டத்தட்ட நான் ஃபேன், ரசிகன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோ. அவன் பாட்டை வந்து நீ என்ன பண்ணு, கேளு நிறையா. நான் எந்தெந்த பாட்டு கேட்கணும்னு நான் சொல்கிறேன், அந்த பாட்டெல்லாம் கேளு. கேட்டுட்டு அவன் எப்படி பாடுறானோ அதே பேட்டர்னில் நீ ஒரு சாங் எனக்கு போடுறா அப்படின்னு சொல்லி எம்எஸ் விஸ்வநாதனை பார்த்து சிவாஜி சார் சொல்லியிருக்காரு. அந்த கிளிஃப் ரிச்சர்டுடைய சாங்ஸ் எல்லாம் பல பாடல்களை எம்எஸ் விஸ்வநாதன் கேட்டுட்டு அதுக்கு பிறகு எம்எஸ் விஸ்வநாதன் ஒரு டியூன் போட்டார். அந்த டியூனை போட்டுட்டு எம்எஸ்வி வந்து சிவாஜி சார்கிட்ட வந்து டியூனை போட்டு காமிச்சார். சிவாஜி சாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த விஷயம் எல்லாமே எப்படின்னா, சிவாஜி சார் நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தை இயக்குனர் ஏ பீம்சிங். சிவாஜி சார் பேசும்போது இது பீம்சிங்லாம் கலந்து பேசி இப்படி தான் நடந்திருக்கும். எம்எஸ்வி போட்டிருப்பார், சிவாஜி சார் ஓகே பண்ண மாதிரியே பீம்சிங்கும் அதை ஓகே பண்ணியிருப்பார். அப்படின்னு இந்த எல்லோரும் ஓகே பண்ண பிறகு இந்த டியூனை வந்து கவியரசு கண்ணதாசன்கிட்ட வந்து கொடுத்து அவரை பாட்டு எழுத வச்சு, அப்படிங்கும்போது கண்ணதாசன் வந்து இந்த டியூனை கேட்டு எம்எஸ் விஸ்வநாதன்ட்ட வந்து, என்னடா இவ்வளவு ஸ்லோவாக ஒரு டியூனை போட்டு வச்சுருக்க, இவ்வளவு ஸ்லோவாக, டெட் ஸ்லோ அப்படின்வாங்களே, டெட் ஸ்லோவாக ஒரு டியூனை போட்டு வச்சு இதுக்கு போய் என்ன பாட்டு எழுத சொல்கிற அப்படின்ற மாதிரி, இது எப்படி ஏன்டா இது பீப்புள்கிட்ட ஒர்க் அவுட் ஆகுமாடா, மக்கள் ரசிப்பாங்களா, இவ்வளவு ஸ்லோவாக ஒரு பாட்டு இருந்தால் எப்படிடா ரசிப்பாங்க, இது ஒரு டியூன் எப்படிடா நீ போட்ட அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ இந்த கிளிஃப் ரிச்சர்ட் மேட்ரை சிவாஜி சார் சொன்னது அப்படின்ற விஷயத்தை எம்எஸ் விஸ்வநாதன் கண்ணதாசன் சொல்லி, கண்ணதாசன் அந்த பாட்டுக்கு பாடல் வரிகளை எழுதியிருக்காரு. அந்த பாட்டு எந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்ற மாதிரி இப்போ உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்குல்ல. இப்போ நான் சொல்லிடுறேன். அந்த பாடல் இடம்பெற்ற படத்தினுடைய பெயர் வந்து சாந்தி. அந்த படம் 1965ஆம் ஆண்டு திரைக்கு வந்து 100 நாட்கள் ஓடிய திரைப்படம். அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன், நடிப்பு மாமேதை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். படத்தினுடைய கதாநாயகி தேவிகா. படத்திற்கு இசையமைத்தவர்கள் மெல்லிசை மன்னர்களான எம்எஸ் விஸ்வநாதன், டி.கே. ராமமூர்த்தி. படத்தை இயக்கியவர் அருமையான இயக்குனரான ஏ பீம்சிங். அந்த படத்தை தயாரித்த பட நிறுவனம் ஏஎல்எஸ் புரொடக்ஷன்ஸ். ஏஎல் சீனிவாசன் கவியரசு கண்ணதாசனுடைய அண்ணன், அவர் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் எது? யார் அந்த நிலவு, ஏன் இந்த கனவு. டெட் ஸ்லோ தான் சாங்கு. யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட சாங்கு, இப்படிப்பட்ட டியூன் வந்து எப்படி பிறந்தது? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கூறி எம்எஸ் விஸ்வநாதன் டியூன் போட்டு கண்ணதாசன் எழுதி சிவாஜி சார் இந்த ரெக்கார்டான சாங்கை கேட்டார். சிவாஜி சாருக்கு சாங் ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடிச்ச பிறகு பீம்சிங்கிட்ட சொல்லி சிவாஜி வந்து ஒரு 3 நாள் எனக்கு டைம் கொடுங்க, நான் வீட்டில் வச்சு இதை வந்து ரிஹர்சல் பண்ணணும், இந்த சாங்கை நான் எப்படி நடிக்கிறது அப்படி இப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரிஹர்சல் பண்ணணும், அதனால் 3 days வந்து நம்ம ஷூட்டிங் இப்போ பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 3 நாள் இந்த பாட்டுக்காக சிவாஜி அவரே சோலோவாக வீட்டில் ரிஹர்சல் பண்ணியிருக்காரு. ரிஹர்சல்னால் நீங்கள் நல்லா யூஸ் பாருங்கள், ஸ்டெப்பாக இருக்குது, டான்ஸ் மூமெண்ட்டாக ரிஹர்சல் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. சிவாஜி ஒன்லி வாக்கிங் தானே சாங் ஃபுல்லாகவே. ஒரே நாளில் அந்த சாங் பிக்சரைஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அது அடுத்த மேட்ரு. சிவாஜி சார் சும்மா நடந்து வருவார் சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு, அதானே சிகரெட் அப்படியே ஸ்டைலாக. சிவாஜி எக்ஸ்ட்ரானரியான ஸ்டைல் அண்ட் மேனரிசம் ஆஃப் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். என்ன ஸ்டைலிஷாக சிவாஜி வருவார், அந்த சிகரெட்டை பிடிச்சிட்டு அப்படியே சிகரெட்டை ஊதிக்கிட்டே வருவார் அப்படியே சிவாஜி நடந்து. இதுவரை நீங்கள் பார்க்காமலோ கேட்காமலோ அப்படி இருந்தீங்கன்னா, யூடியூப்லேயோ எங்கேயாவது இந்த சாங் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் இந்த படத்தை பார்க்கணும் கூட அவசியம் இல்லை, இந்த சாங்கை கேளுங்க. ஒரு 4 நிமிஷம் தானே, யார் அந்த நிலவு, அந்த சாங்கை கேட்டு பாருங்கள். கேட்டு பார்த்தீங்கன்னா
பொதுவாக சிவாஜி சார் வந்து அப்படியே பரவலாக அப்படியே பல பேர் சொல்லுவாங்கள்ல, ஓவர் ஆக்டிங் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்காக கவனமாக பாருங்கள். சிவாஜி சார் வந்து என்ன ஸ்டைலிஷாக, என்ன நேச்சுரலாக, என்ன இயல்பாக, எந்த விதமான செயற்கைத்தனமும் இல்லாமல் என்ன எக்ஸ்ட்ரானரியாக ஒரு தன்னுடைய ஸ்டைலையும் மேனரிசத்தையும் அந்த காலத்திலேயே 1965லேயே காட்டியிருக்காருன்றதை பாருங்கள். அந்த காலகட்டத்தில் அந்த பாடல் காட்சி வரும்போது திரையரங்கே அதிர்ந்தது. என்ன கைதட்டல் சிவாஜி கணேசனுடைய வாக்கிங்க்கு யோசித்து பாருங்கள். அதில் வந்து அந்த சிகரெட்டை பிடிச்சிட்டே வருவார். நீங்கள் மைன்யூட்டாக ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். என்ன அப்படின்னா, அந்த சிகரெட்டை பிடிச்சிட்டே வருவார். அந்த பாட்டு வரி வர 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 அந்த சிகரெட்டினுடைய லென்த் இருக்கு பாருங்க, அது குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி பிடிக்கிறார்ல, அவர் பிடிக்கும்போது அது லென்த் குறைஞ்சிட்டே வரும். குறைஞ்சி சாங் முடியும் போது கிட்டத்தட்ட அந்த சிகரெட்டை ஃபுல்லாக பிடிச்சி அப்படி தூக்கி போட்டுக்கின்ற மாதிரி அந்த லெவலில் இருக்கும். அது கூட நேச்சுரலாக இருக்கணும்னு நினச்சி அதை கவனம் செலுத்தியிருக்காருங்க பாருங்க. அதாவது சிவாஜி சார், பீம்சிங், அது பிறகு உதவி இயக்குனர்கள், கேமராமேன் எல்லாருமே 100% கான்சன்ட்ரேஷன் அந்தளவுக்கு செலுத்தி படமாக்கப்பட்ட பாடல் அது. அப்படி வரும்போது இப்போ இன்றைக்கி யார் அந்த நிலவு அந்த சாங்கு உருவான கதை அப்படின்ட்டு பாருங்க. அப்போ கிளிஃப் ரிச்சர்டுடைய அந்த சாங்கினுடைய இன்ஸ்பிரேஷனில் எம்எஸ் விஸ்வநாதன் போட்டு நடிகர் தலைவர் சிவாஜி சார் வந்து அதில் எக்ஸ்ட்ரானரியாக நடித்து கவியரசு கண்ணதாசன் மிகச்சிறந்த வரிகள் அப்படின்னு அதை வந்து எந்த அளவுக்கு பீம்சிங் வந்து அதை பிக்சரைஸ் பண்ணின்ற ஒரு மேட்ருக்கு பாருங்கள். அது இன்றைக்கி வந்து காலத்தை கடந்து அந்த பாட்டு நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கின்றன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தகவலையே நான் இங்கு கூறுகிறேன்.